தோஸ்து லேட்டஸ்ட் 22 மாடல்ண்ணே. டிஎன் 45 5 கட் பண்ணிருங்க. 40,000 இந்த வண்டி. 4 மாடல்ண்ணே. ஒரு ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. டீசல் வண்டி. வண்டி கொஞ்சம் டெரனோண்ணே. ஆமா, வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர் 4050 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். எங்கள்ட்ட டஸ்டர்ண்ணே. 2015 மாடல் செகண்ட் ஓனர் RXL மார்க்கெட்ண்ணே. ஆமா, 5 லட்ச ரூபா ஈஸியா சொல்லுவாங்க. நம்ம கேட்கற விலை 290 பட்ஜெட். 3000 லோன் கிடைக்குண்ணே. ஓகேண்ணே. 60,000 ரூபா இருந்தா போதும். அந்த அமௌண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். ஈகோ. ஆமா, 2019 மாடல் வோல்க்ஸ்வேகன்ல வென்டோ. 2015 மாடல் 19 மாடல் குவிட். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேஞ்சுண்ணே போகுது? 3,90,000 ரூபா. என்ன எப்படி சார் 50,000? 1,50,000 கேக்குறாங்க டீசல் வண்டி. ஏன்னா ஒரு மெக்கானிக்ஸ் பாக்குறது ஒரு டாடா டியாகோண்ணே, ஆட்டோமேட்டிக் வண்டிண்ணே. ஓகே. டாப் பாக்குறது ஒரு எலைட் i20 அஸ்டா ஆப்ஷனல்ண்ணே. அதுவும் ஃபேன்சி நம்பர் டிசைர்ண்ணே. ஓகே. 2016 மாடல்னா கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். 16 மாடல். 2 டெரானோ இருக்கு, 2 டஸ்டர் இருக்குண்ணே. அது மூணுமே லைனா நிப்பாட்டி வச்சிருக்கோம். இந்த வீடியோ முசிறி காங்கா கார்ஸுங்க. 40,000 ரூபாய் பட்ஜெட்ல கார் வாங்கணுமா அந்த காரும் இருக்கு. ஃபுல் லோன்லயும் நிறைய கார்கள் இருக்கு. என்னோட காசு எல்லாம் தர முடியாது தம்பி, ஆனா என்னுடைய சிபில் நல்லா இருக்கு. காசு வேணும் காரு வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு யூஸ்டு கார் நல்ல கார்களுக்கு தேடுறீங்க அப்படின்னா முசிறி காங்கா கார்ஸ் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஷோரூம் தான். இந்த டைத்துலயும் பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறாங்க. லோ பட்ஜெட்ல கலெக்ஷன்ஸ்லாம் இந்த சைட்ல பார்க்க போறாங்க. அதே மாதிரி சூப்பரான சிஎன்ஜி வண்டிங்க இருக்கு. அப்புறம் ஹேட்ச்பேக்ல பாத்தீங்கன்னா நிசான் டெரோனோ, நிசான் ரெனால்ட் டஸ்டர், இந்த மாதிரியான கார்கள் பார்க்க போறோம். இந்த சைட்லையும் போயிட்டீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கார்கள் பார்க்க போறோம். ஸோ அது வீடியோடைய சுவாரஸ்யத்தை குறைக்காம வாங்க. இந்த வீடியோக்குள்ள எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் இருக்க போதுங்க. வாங்க வீடியோ முழுசா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்பரே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. வாங்க நம்ம முசிறி காங்கா கார்ஸோட ஓனர்கிட்டே எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கலந்து பேசுவோம். வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை பேசியிருப்போம். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா வீடியோ முழுசா பாருங்க. உங்களுடைய பட்ஜெட் கார்கள் வேணும்னாலும் வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நிறைய ஆதரவு தந்திருக்கீங்க, அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. வாங்க கார்களை பார்க்கலாம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்மளுக்கு என்ன ராஜாமா சுத்தி தெரியுதோம். சரிண்ணே, இந்த டைம் அப்டேட்டுக்கு வந்திருக்கோம். என்ன மாதிரியான எங்களுக்கு ஆஃபர் தர போறீங்க? ஆனா என்ன மாதிரி ஆஃபர்னா, ஆனா நம்ம ஆஃபர் எப்பயுமே பிரைஸ் தானே நம்ம கிட்ட ஆஃபர். பிரைஸ் தான் ஆஃபர், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. போன வாட்டி அந்த கிக்கர்லாம் ஃபுல் லோன் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரிதான் லோன் போட்டு லோனுக்கு மேல காசே வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி இந்த வாட்டி நிறைய வண்டி கொடுத்துடலாம். போன வீடியோல 2 வண்டி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு 10 வண்டி கொடுத்துருவோம். நீங்களே காசு கொடுக்கலாம். லோனுக்கு மேல காசே வாங்கி கொடுத்துடலாம். ஆனா பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கணும். ஒரு சிவில் நல்லா இருக்கணும். இந்த வீடியோல என்ன மாதிரி பட்ஜெட் கார்கள் பார்க்கலாம்? எவ்வளவு பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. லோ பட்ஜெட் கம்மி இந்த வாட்டி. லோ பட்ஜெட் 1.5 அந்த வண்டி கம்மி. ஒரு 4 வண்டி 5 வண்டிக்குள்ளதான் இருக்கும். 4-5 வண்டி இருக்கு. அட்ரஸ் என் பேர் திவாகர். கங்கா கார்ஸ் முசிறி. முசிறி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட். முசிறியில நம்ம ஆபீஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா துறையூர் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் வரும். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். வந்துட்டு கூப்பிட்டீங்கனாலும் பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகே, எதா இருந்தாலும் கால் பண்ணிக்கலாம். ஆமா, எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லொகேஷனே ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆயிரும். சரிங்கண்ணே, நம்ம இப்ப கார்கள் பாத்துருவோமா? பாத்துலாண்ணே. ஆனா ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் ட்ரைபர்ண்ணே. 7 சீட்டர் வெஹிக்கிள்ண்ணே. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் RXT-ண்ணே. ஆனா ஃபர்ஸ்ட் வண்டி அட்டகாசமான விலை சொல்லிடுவோமாண்ணே? பாத்துக்குறோம், அள்ளி கொடுங்கன்னு சொல்றேன். 21 மாடல் RXT-ண்ணே. ஸ்டாண்டர்டா டுவல் ஏர் பேக் வந்துரும், ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்துரும், ரிவர்ஸ் கேமரா எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TN 40 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. இந்த வண்டியோட விலை தான் பிளஸ் 5,10,000 ரூபாய். அந்த வண்டி கொடுத்தலானே. ஏன்னா 2021 ஒரு ஓனர். ஆனா லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பர். 46 லோனுக்கு மேல உங்களுக்கு அமௌண்டே வாங்கி கொடுத்தலாம் அந்த வண்டிக்கு. அப்படியா? இல்ல பேப்பர்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 550 லோன் கிடைக்கும். 550 லோன் கிடைக்கும். வாங்கி ஒரு மாசம் நம்ம ஈஸியாவே இந்த காரை வச்சு இந்த காருக்கு டியூ கட்டிடலாங்கிறீங்களா? கட்டாயம் 5,10,000 ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும். 21 மாடல் சிங்கிள் ஓனர் RXT. இது பிக்ஸடா நான் என்ன வந்து குறைக்கலாமா? பெரிய டிஃபரெண்ட் இருக்காதுன்னு ஏதாவது நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். அதான் பெரிய வித்தியாசம் இருக்கு. 10-15 கேக்குறீங்கன்னா 5 ரூபாய்க்கு ஃபைனலா கிடைக்கும். கண்டிப்பா, அது கீழ ஆகாது. ஓகேண்ணே. அடுத்து இந்த ஹோண்டா சிட்டி. ஆனா இது கொடுத்தாச்சுண்ணே, முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன? ரெனால்ட்ண்ணே. ரெனால்ட்ல இது என்ன வண்டின்னு கேட்டீங்கன்னா ரெனால்ட் கேப்சர்னு சொல்லிட்டு வந்த வண்டிண்ணே. டஸ்டரை விட கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். அன்னைக்கு இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னாலே 18 லட்சம் ரூபாய் வந்துச்சு. வண்டி ரொம்பவே பெருசானது, பிரீமியம் பிளஸ் லக்ஸரியான குவாலிட்டி வெஹிக்கிள்ண்ணே. ஓகே. ஆமா, வண்டியில இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோல், நேவிகேஷன் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். வண்டி பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல சேஃப்டி. 8,000 ரூபாய் கொடுத்துருக்கான். அப்போ 8,000 ரூபாய் கொடுத்துருக்கான். புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் வந்துடும். மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 18 to 20 கொடுக்கணும்.
ஓகே சேம் டஸ்டர்ல வர 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், அதே 110 PS இன்ஜின் தான், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, பாடி மட்டும் சேஞ்ச் ஆகும். அதே டஸ்டர்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம், அதை விட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு ஃபேன்சியான வண்டியாவும் இருக்குது. ஆமா, நல்ல ஃபேன்சியான லுக். பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி வண்டி இது சொல்ல போனா. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற 17 மாடல் 20 ரிஜிஸ்ட்ரேஷன், 17 மாடல் 20 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம 425 கோட் பண்றோம். ஒரு 3000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு. ஓகே, வண்டி நல்லா இருக்கும், ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. இது மேனுவல் ஆட்டோமேட்டிக்? மேனுவல் கியர் தானே, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துரும். 17 மாடல் 20 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், 1,40,000 ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 4,30,000 கோட் பண்றோம், வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஒரு 350 லோன் கிடைக்கும். ஓகே, நம்ம அடுத்து ஒரு ஜெர்மன் வோல்க்ஸ்வேகன்ல வென்டோ 2015 மாடல், செகண்ட் ஓனர், டீசல் வெஹிக்கிள்னே. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 lakh above ஓடி இருக்கும். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எந்த ஒர்க்கும் கிடையாது, எடுத்தா அப்படியே ரெடி டு டிரைவ் தான். மைலேஜுமே ஒரு 20+ ஈஸியா கொடுக்குற வண்டி தான், வேலை இல்லாத வண்டியா? ஆமா, எந்த ஒர்க்கும் இல்லை, அப்படியே எடுத்து ஓட்டலாம். 2015 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டீசல்னே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 420 கோட் பண்றோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, டீசல் மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஃப்ரண்ட் டயர், புது டயர், பேக்ல தான், அதுவும் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனா வண்டியில போதைக்கு எடுத்தா இந்த வேலையில ரெடி டு டிரைவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 2 ஓனர், 420 சொல்றாங்க, கம்மி பண்ணி எடுத்தா 4 உடச்சு எடுக்கலாம். ஓகே, 4 உடச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட்னு. ஆனா இந்த குவிட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதோட விலையை பத்தி பேசிடுவோம். ஓகே, சொல்லுங்கண்ணே. 19 மாடல் குவிட் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேஞ்சுண்ணே போகுது? 3 ரூபாண்ணே. 3 ரூபா, 3 ரூபாலாம் கிடையாது. இந்த வண்டி ஒரே விலை 1,90,000 ரூபா. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, வண்டி நம்பருமே லோக்கல் நம்பர் தானே. வண்டி இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும். 2019 மாடல், 2 ஓனர், பேசிக் வண்டினே. ஓகே, அதனாலதான் விலை கம்மி, வேற ஒண்ணும் கிடையாது. பேசிக்னால அண்ணே, நான் 2 வீலர் வச்சிருக்கேன், ஒரு காருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் ஏர் பேக் எல்லாம் வந்துரும். ஏசி வராதுண்ணே, ஏசி வராது. ஆமா, 19 மாடல், ஆனா லோன் வந்து ஃபுல்லா பண்ணி தருவேன். அதாவது எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா வேணும், எனக்கு லோனு எக்ஸ்ட்ரா கையில காசு கொடுப்பீங்களா, வாங்க இந்த வண்டிக்கு ஒரு 2,500 ரூபா லோனே போட்டு தரேன். ஓ, எக்ஸ்ட்ரா கையில 2,500 ரூபா லோனே போட்டு தரேன். ஓகே, நீ எங்கேயும் அலைய தேவை, 2,500 ரூபா லோன் போட்டு உங்க கையில ஒரு 25 ரூபா 30 ரூபா காசை கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். சூப்பர். இந்த விலைக்கு வண்டி கிடைக்காது. 19 மாடல், 190 ஃபிக்ஸட் பிரைஸ்ண்ணே, நோ பார்கெனிங். அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசை வாங்கி அதை ஏசியும் ஃபிட் பண்ணிக்கலாமே. ஏசியும் ஃபிட் பண்ணிக்கலாம், என்ன 25 ரூபா 30 ரூபா நீ செலவு ஏசி ஃபிட் பண்ண, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு i20 2011 மாடல்ண்ணே. வண்டி கொஞ்சம் ஆவரேஜா தானே இருக்கும். ஓகே, 150 கேக்குறாங்க, கஸ்டமர் பார்க் சேல் வெஹிக்கிள் தான். 1,50,000 1,50,000 கேக்குறாங்க, டீசல் வண்டி. ஓகே, ஏன்னா ஒரு மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி எடுத்துங்க. இது நல்லா தானே இருக்கு, ஓகே தானே, இருந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்கு கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா அண்ணே, லோ பட்ஜெட்டுக்கும் போது சில விஷயங்கள்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போலாண்ணே. அண்ணே, அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாடா டியாகோண்ணே, ஆட்டோமேட்டிக் வண்டிண்ணே. ஓகே, டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். 2017 மாடல், சிங்கிள் ஓனர், XZ ஆட்டோமேட்டிக், டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். 90,000 ஓடி இருக்கும். வண்டி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் டிரைவிங்லாம். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது, பவர் ஸ்டேரிங், ஏசி, ABS, ஏர் பேக், டாப் அண்ட் மாடல் தான். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு சிட்டி டிரைவிங்க்கு ஆட்டோமேட்டிக் வண்டியை விட ஒரு பெஸ்டான வண்டி எதுவும் கிடையாது. அது சின்ன வண்டியில ஆட்டோமேட்டிக் வண்டி ரொம்பவே நல்லா இருக்கும் சிட்டி டிரைவிங்க்கு, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்குலாம் சொல்லவே தேவையில்ல. சும்மா ஆஃபீஸ் யூஸ்க்கு, லோக்கல் எங்கேயா வெளியே போக வர இந்த மாதிரி வச்சுக்கலாம். 17 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 320 கோட் பண்றேன். ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். 320 3 லட்சம் தான் உங்களுக்கு ஃபுல் லோன் கிடைச்ச ஃபுல் லோன் மாதிரி தான். 3 lakhs வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம், உங்க சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. 17 மாடல், சிங்கிள் ஓனர், டாடா டியாகோ XZ டாப் அண்ட் வெஹிக்கிள். 320 பட்ஜெட் பாக்குறது ஒரு எலைட் i20 அஸ்டா ஆப்ஷனல். அதுவும் ஃபேன்சி நம்பர். வண்டி ஒரிஜினாலிட்டியான வண்டி. அப்படியா? ஆமா, வண்டியில அந்த லெஃப்ட் சைடு குவார்டர் பேனல் டென்ட் மட்டும் சின்னதா இருக்கும், அது ரெடி பண்ணி வச்சிருவேன். ஓகே, மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி, ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லை, அந்த ஒரு டென்ட்டை தவிர. அந்த டென்ட் அதுவுமே வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியா வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்ல ரெடி பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி 70,000 ஓடி இருக்குண்ணே, நல்ல மெயின்டெனன்ஸ்ண்ணே. 8 ஏர் பேக் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். 17 மாடல், சிங்கிள் ஓனர், அஸ்டா ஆப்ஷனல். வண்டி நம்பர் ஃபேன்சியா இருக்கும், ஆல் ஒன். வண்டியுமே ஒரிஜினாலிட்டி இருக்கு, வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும், அப்படியே அடிபடாத வண்டி. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5,25,000 கோட் பண்றேன். பட்ஜெட் ஏன்னா கூட கிடையாது, நார்மல் மார்க்கெட் ரேஞ்ச் தான் நம்ம சொல்றோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, குவாலிட்டி இருந்தா நம்மளும் கொஞ்சம் சேர்த்து தான் எடுப்போம். 17 சிங்கிள் ஓனர், 525, ஒரு 450 4.25 வரைக்கும் லோன் கிடைக்கும். இது பெட்ரோல் தானே? பெட்ரோல் தான். ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஜெர்மன் தானே, வோல்க்ஸ்வேகன்ல வென்டோ
நம்ம பார்த்தது 15 மாடல் ஆட்டோமேட்டிக், இது 18 மாடல் ஆட்டோமேட்டிக்ண்ணே. ஓகே 2018 Volkswagen Vento ஹைலைன். இதுவும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். 145 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. நோ டென்ட், ஸ்கிராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்தா அப்படியே ரெடி டு டிரைவ் தான். வண்டிக்கு நம்ம ஆமாண்ணே, வண்டிக்கு நம்ம லாஸ்ட் டைமா வீடியோல போட்டிருந்தது 550 சொல்லிருப்போனே. இந்த வாட்டி 550 எல்லாம் கிடையாதுண்ணே, விலை குறைச்சு சொல்லிடுவோம். 5,10,000 தான் வண்டி கொடுத்துடலாண்ணே. 5-10 வந்தா கொடுத்துடலாம். ஆமா 5-10 வந்தா கொடுத்துடலாம். ஓகே ஆட்டோமேட்டிக் டீசல்ண்ணே, இன்னைக்கு நல்ல லோன் வந்து ஒரு 450 வரைக்கும் எலிஜிபிள் ஆகும். ஆமா அப்போ 60,000 இருந்தா போதும். அந்த அமௌண்ட் இருந்தா போதும், இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். 18 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள் 140 ஓடி இருக்கு. 5-10 பட்ஜெட் 5,10,000. ஓகேண்ணே, நம்ம அடுத்த வண்டி போயிடலாம். பாக்குறது ஒரு ஈகோண்ணே. ஈகோ ஆமா 2019 மாடல் 2 ஓனர் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பிளஸ் பெட்ரோல்ண்ணே. எல்பிஜி பிளஸ் பெட்ரோல் என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்பிஜி சிஎன்ஜிண்ணே? எல்பிஜி தானே, லிக்விட் பெட்ரோலியம். ஓகே ஆமா 2019 2 ஓனர் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. வண்டி 1 லேக் ஓடி இருக்குண்ணே. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4 லட்ச ரூபா கோட் பண்றோம். ஒரு 3,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். 3,000 ரூபா 3 மைலேஜுமே பாத்தீங்கன்னா டீசன்ட் மைலேஜ்ண்ணே. ஒரு 15-17 கொடுக்கும் எல்பிஜிக்கு. பெட்ரோலுக்கு 14-15 கொடுக்கும். வண்டி நல்லா இருக்கும் ரொம்ப ஓட்ட. ஓகேண்ணே 19 2 ஓனர் எல்பிஜி பிளஸ் பெட்ரோல். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்றோம். 3,000 ரூபா லோன் கிடைக்குண்ணே. ஓகேண்ணே அடுத்த வண்டி ஒரு ஹுண்டாயில எக்ஸென்ட்ண்ணே, டீசல் வெஹிக்கிள்ண்ணே. 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்கும். ஆனா எக்ஸென்ட்னு சொன்னாலே மைலேஜ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது. மைலேஜ் தான். மைலேஜுக்காக இது தாராளமா எடுக்கலாம். வண்டியுமே நல்லா இருக்கு. ஓட்ட, சஸ்பென்ஷன், ஏசி. மைலேஜ்னா இது என்ன டீசலா பெட்ரோல்? டீசல் தானே. 20-23 ஈஸியா கொடுக்கும். 23ல அந்த வண்டி இன்னைக்கு ஈஸியா மைலேஜ் கொடுக்கும். ஓகே ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 335 கோட் பண்றோம். லோன் வந்து ஒரு 3 ரூபா மேக்ஸிமம் பண்ணி கொடுக்கலாண்ணே. 3 ரூபா வரைக்கும்? ஆமா 3 ரூபா உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 3 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 35,000 இருந்தா போதும். 35,000 இருந்தா போதும். 16 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள் 335 பட்ஜெட். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 3 ரூபா ஈஸியா கிடைக்கும். சரிண்ணே, இந்த பட்ஜெட்ல மேக்ஸிமம் நான் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் தேடுறது இந்த பட்ஜெட் தான். வண்டியில என்ன வேலை இருக்கு? ஆனா வண்டியில லெஃப்ட் சைடு மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது. நம்ம எப்பயுமே எலக்ட்ரானிக் மெக்கானிசம். ஆமா நம்ம ஷோரூம்ல வண்டிக்கு இன்ஜின் வேலை இருந்தாலும் இன்ஜின்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவோம். மெக்கானிசம் ஒர்க் இருக்க வண்டி அவாய்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஓகே நல்லா இருக்கும் வண்டி. இன்ஜின் சூப்பரா இருக்கும். அந்த சைடுல இருக்க சின்ன ஸ்கிராட்ச் தான். ஸ்கிராட்ச் மட்டும் தான். அது ரெடி பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. மேஜர் கிடையாது, மைனர் ஸ்கிராட்ச் தான். ஓகே ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு லோ பட்ஜெட் ஸ்விஃப்ட்ண்ணே. ஸ்விஃப்ட் அது? ஆமாண்ணே 2008 மாடல்ண்ணே. ஓகே 3 ஓனர் VDI டீசல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த வண்டி. என்ன மாடல் சொன்னீங்க? 2008 மாடல் 3 ஓனர் டீசல் VDI தான். எஃப்சி இன்சூரன்ஸ் LDI டு VDI. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஓகே வண்டி நல்லா இருக்குண்ணே. மைலேஜ் இப்போ ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்ல. மைலேஜ் இப்போ ஒரு 18-20 ஈஸியாக இருக்கும். ஸ்பேர் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ரேட்டுமே யாரு வேணா எடுக்கலாம். ஆமா அதுதான் இன்னைக்கு அந்த மார்க்கெட் நின்னு பேசுது. ஆமா ஸ்விஃப்ட்டா பயப்படாம எடுத்துக்கலாம். ஓட்டலாம், போகலாம், வரலாம், எங்க வேணா போகலாம். ஒன்றும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கறது ஒரு ஹுண்டாயில கிராண்ட் ஐட்டம்ண்ணே. இது வந்து ஒரு மேக்னா டைப் டீசல் TN49 தஞ்சாவூர் வண்டிண்ணே. 2015 மாடல். ஓனர் மட்டும் இந்த வண்டியில மைனஸ் 3 ஓனர்ண்ணே. விலை தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுத்துருவோண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாது. 95,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. அது இந்த ப்ராப்பரா வச்சிருக்கோம். மேக்ஸிமம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆமா கரெக்ட். 3 ஓனரை பத்தி யோசிக்க கூடாது. ஓனரை பத்தி யோசிக்காம 3 ஓனர் 4 ஓனர் நீங்க அந்த மாதிரி பேசுறதுனால தான் சிலவங்க எல்லாம் ஓனர் நேம் சேஞ்ச் பண்ணாம வண்டி மாறிக்கிட்டே இருக்கும். உண்மை. சரி நம்ம ஆனா கேக்குறவங்கள்ட்ட சொல்லி தானே ஆகணும். எத்தனை ஓனர் தான் கேக்குறாங்க. இல்ல கஸ்டமர் சொல்றேன். இன்னும் 3 ஓனர் ஆமாங்க. அப்படி சொல்லி ஓனருங்கிறது கணக்கு கிடையாதுங்க. அது வந்து கவுண்ட் தான். வண்டியோட குவாலிட்டி எப்படிங்கிறத நேர்ல பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ற மாதிரி. கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற பொருளோட தெரிஞ்சுக்கிற முடியல. ஏன்னா முதல் ஓனர் ஒரு செலவு பண்ணி வச்சிருப்பாங்க, 2வது ஓனர் ஒரு செலவு பண்ணி வச்சிருப்பாரு. ப்ராப்பரா பேரு மாதிரி வந்துச்சுனாலே நல்லா வச்சிருக்காங்க. நல்லா தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. நல்லா இருந்துச்சுன்னா பொருள் நல்லா இருந்துச்சுன்னா முன்ன காசு கொடுத்து எடுங்க. அதனால தப்பு இல்ல. லோ பட்ஜெட் ஆமா லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். லேட்டஸ்ட் போறப்ப அது நீங்க பார்த்துதான் ஆகணும். ஆமா எதுக்கு மாறுச்சுங்கிற. ஆமா இன்னும் லேட்டஸ்டா ஹிஸ்டரி தான் கிடைக்குது. ஆமா கிடைச்சிடும். ஆனா இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 2,75,000 வந்து கொடுத்தாலானே ஒரு 2,000 ரூபா லோன் கிடைக்கணும். ஓகே ஆமா அலாய் எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா இருக்கும். ஓகே எந்த வண்டினே? ஆனா நெக்ஸ்ட் ஒரு i20ண்ணே. i20 ஆமா i20ல அஸ்டா டாப் அண்ட் வெஹிக்கிள்ண்ணே. 2012 மாடல் i20 அஸ்டா. ஓகே டீசல் வண்டி. புஷ் பட்டன் ஸ்டார்ட், டுவல் ஏர் பேக், அலாய் வீல்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருண்ணே.
ஆட்டோ ஏசி எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 270 கோட் பண்றோண்ணே. நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓல்டு சேஃபா இருந்தாலும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மைலேஜ் ஒரு 20+ ஈஸியா கொடுக்குற வண்டினா. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். மாடல் சொன்னீங்க? 12 மாடல், 2 ஓனர், i20 அஸ்டா டீசல், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். மைலேஜ் ஒரு 20 கொடுக்கும் ஈஸியா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 270 கோட் பண்றோம். நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டிண்ணே நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட்ல குவிட்ண்ணே, KN45. ஆனா வண்டியில சின்ன சின்ன இதெல்லாம் அழுக்கா இருக்குண்ணே. ஆமா, டஸ்ட் இருக்கு. ஆமா, KN45 திருச்சி நம்பர்ண்ணே. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 2016 மாடல், சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னு. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 2016 மாடல், சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டியில எந்த வேலையுமே கிடையாது. ஒரு நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் தானே. 60,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது 290 கோட் பண்றோம். பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேரில் வாங்க ஏதாவது வேலை அனுசரிச்சு கிடைக்கணும். லோன் வந்து ஒரு 2,500 to 2,000 லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. 16 சிங்கிள் ஓனர், RXT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 290 பட்ஜெட். நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2,000 லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. 2016 மாடல், செகண்ட் ஓனர், டீசல்ண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே. சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், மற்றபடி வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3 லட்ச ரூபா கோட் பண்றோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே, வண்டி நல்லா இருக்கும். மற்றபடி வண்டி இன்ஜினுக்காக எடுக்கலாம். ஆமா, இன்ஜினுக்காக எடுக்கலாம். டீ போர்ட் சரண்டர் வெஹிக்கிள் தான். வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். 16 மாடலா? 16, 2 ஓனர், டீசல்ண்ணே. ஓகே, போதும். ஏசி ஒர்க்கிங் தான் வண்டியில. நெக்ஸ்ட் பாக்குறது நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டாயில எக்ஸட்ண்ணே, டீசல் வண்டி. 2015 மாடல், 3 ஓனர், டீசல்ண்ணே. வண்டியோட அதான் ஓனர்ஷிப் தான் மைனஸ், மற்றபடி வண்டி நல்லா இருக்கும். ஓட்ட, சஸ்பென்ஷன், ஏசி, இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு ஒரு 250 வந்தா ஃபிக்ஸடா கொடுத்துடலாண்ணே. 2,50,000 வந்தா அந்த வண்டி கொடுத்துடலாம். என்ன அல்டோ ரேஞ்ச் சொல்றீங்க, ஆனா அல்டோ 2011 2.5 குறைய மாட்டேங்கிறாரு. உண்மைதான். 11 இன்னைக்கு 2 ரூபா 2,500 ரூபா வச்சுட்டு தான் இருக்காங்க திருப்பூர், கோயம்புத்தூர் சைட்லாம். நான் ஒரு அல்டோ வாங்கி போகணும் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதுக்கப்புறம் வேற வண்டிக்கு போனது. அந்த ரேட்டோட கம்மியா நல்ல வண்டி கிடைக்குது. நல்ல மைலேஜும் கொடுக்கும். 23, 24 ஈஸியா கொடுக்குற வண்டி தான் கிடைக்கும். ஆமா, ஏசி வண்டியில எந்த வேலையும் இல்லைண்ணே. கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் ஃபேட் ஆயிருக்கும். இந்த 2.5 பட்ஜெட்டுக்குலாம் வாங்கி ரப் யூஸ் பண்ணிட்டு திருப்பி தூக்கி போட்டாங்க 2 ரூபாய் கேவலமா வித்து போயிடும். லாபம். ஆனா 2015 3 ஓனர், டீசல்னா 2,50,000 கிடைக்கும். லோன் வந்து ஒரு 2 ரூபா பண்ணி தரேன். மெக்கானிசம்லாம் நல்லா இருக்கும். ஆனா இன்ஜின் சூப்பரா இருக்கும். எப்பயுமே சொல்றதா, நம்ம கிட்ட மெக்கானிசம் நம்பி எடுக்கலாம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுதான் முக்கியம். ஆமா, ஒரு ரேபிட்ண்ணே. ரேபிட், ஆமா, 2016 மாடல்னா கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 16 மாடல், சிங்கிள் ஓனர், டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ABS, ஏர் பேக், ஆட்டோ கிளைமேட், ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஆனால் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 490 கோட் பண்ணுறாருண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். வண்டி ஓட்ட சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ 2 வென்டோ பார்த்துருப்போம். அந்த 2 வென்டோவை காட்டி இது நல்லா ஓட்ட நல்லா இருக்கும். தரம் வேறண்ணே. இல்லை, அந்த ஒரு டிரைவிங் ஃபீலே சொல்கிறேன், நல்லா இருக்கும். லோன் வந்து ஒரு 4 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்குண்ணே. ஓகே, 4 ரூபா வரைக்கும். சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 4 ரூபா லோன் கிடைக்கும். நீங்க இப்போ எவ்வளோ கேட்டீங்க? 490 கேட்டீங்க. 490 கேட்டோம். 490 ஏதாவது குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. 90 ரூபாய் மனசுல வச்சுக்கிட்டு வந்து லோன் போனோம்னா நல்லா இருக்கும். ஆமா, ஆனா பிளாக் கலர்ல அந்த ஹெட்லாம் போகுது பாருங்க. ஆமா, நல்லா இருக்கும். வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போறோமா? ஒரு நிசான்ல டெரோனோ. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து 2 டெரோனோ இருக்கு, 2 டஸ்டர் இருக்குண்ணே. அது 3மே லைனா நிப்பாட்டி வச்சிருக்கோம். அங்க நிக்குது. இந்த வண்டி மட்டும் எடுத்து போட முடியல, அங்கே நிப்பாட்டியாச்சு. ஓகேண்ணே. இது என்ன 2013 மாடல்ண்ணே. ஆனா வண்டியோட மைனஸ் பாத்தீங்கன்னா 4 ஓனர்ண்ணே. சரி, -4 ஓனர் சொல்லிட்டேன்னா பிளஸ் அதான் ரேட்டு தான். 2,25,000 அந்த வண்டி கொடுத்துடலாண்ணே. இதெல்லாம் என்ன மாடல் இது? 2013 மாடல், 4 ஓனர், டெரோனோ, டீசல் வெஹிக்கிள். ஒரு டீசென்டான மைலேஜும் இருக்கும், ஒரு நல்ல ரைட் கம்ஃபர்டபுளும் இருக்கும். வண்டி எடுத்துட்டு நீ எங்க வேணா போலாம் வரலாம். வண்டி ஜம்முன்னு இருக்கும். லோன் தேவைப்படாது. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு 2,25,000 இன்னைக்கு இந்த வண்டி எதிர்பார்க்கறவங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான். ஆமா, 2,4 லட்சம் ரூபா வந்து அந்த வண்டி கொடுத்தலானே ஃபைனல் பிரைஸ். இப்போ இதுல வந்து நான் என்னென்னலாம் அந்த மைனஸ்க்கு வந்து என்னென்னலாம் நான் ஏத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு. ஆனா வண்டி இன்ஜின் தரமா இருக்கும், பாடி லைன் ஓகேவா இருக்கும், சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும், மைனரா இருக்கும், ஏசி ஒர்க்கிங், சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், பவர் விண்டோலாம் ஏரியா, பவர் விண்டோ எல்லாமே ஏரியா இருக்கும், நார்மலா இருக்கும்.
ஏன்னா விலை கம்மியா சொல்றாங்க, ரொம்ப விலை இருக்குன்னு நினைச்சிடும். ஆனா இன்ஜின் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஓட்டி பார்த்தா தெரியும். ஆமா ஆமா. 13 4 ஓனர் 225 ஃபிக்ஸட் பிரைஸ். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு மான்ஸ்டர்ண்ணே. மான்ஸ்டர். ஆனா இந்த வண்டிக்கும் விலை நம்ம கம்மியா சொல்லிடுவோண்ணே. ஓகே சொல்லுங்க. மாடல் மார்க்கெட்ல என்ன ரேஞ்சுல விக்குது? 12னா பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 480 5 ரூபா அந்த ரேஞ்சில 5 ரூபா ரேஞ்ச் விக்கலண்ணே. இது ஓனர் 3ண்ணே. ஓனர் 3. ஓனர் 3 மைனஸ் அதுதான். பிளஸ்ங்கிறது பிரைஸ் தானே, நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி. ஓகே. இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். ஃபர்ஸ்ட் வண்டியை ஓட்டிட்டு கடைசி 500 W8. W8. ஆமா. அப்ப ஒரு டாப் வேரியன்ட் கான டாப் வேரியன்ட் தான். வண்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துரும். எல்லா ஆப்ஷனுமே வந்துரும்ண்ணே. ஓகே. வண்டியில அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும் உள்ளுக்குள்ள, மத்தபடி வண்டி நல்லா இருக்கும் ஓட்ட. அது பொதுவா அந்த வண்டியில வருதுண்ணே. போயிடும், சீக்கிரம் போயிடும். ஆனா வண்டி இன்ஜின் தரமா இருக்குண்ணே. 2012 மாடல் 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள் டாப் அண்ட் மாடல் தான். ஓகே. வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குண்ணே. ஆனா இந்த வண்டியோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 4 லட்சம் ரூபா வந்து அந்த வண்டி கொடுத்தலாண்ணே. 4 லட்சம் ரூபா பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்குண்ணே, ஓட்ட சூப்பரா இருக்கும். ஓகே. நல்லா சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். வந்து குறையா சொல்ல முடியல, தரமா தெரிய மாட்டேங்குது பாருங்க. 12ங்கிறது தெரியல. 12ங்கிறது அந்த தோரணை தெரியாது. ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கும். ஆமா. மத்தபடி வண்டி நல்லா இருக்கும். ரப்பிங் பாலிஷ் அடிச்சோம்னா புது மாதிரி. ஆமா. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போறோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹோண்டா சிட்டி டீசல்ண்ணே. இது வந்து டாப் அண்ட் வெஹிக்கிள்ண்ணே. சன்ரூஃப் வந்துரும். 2000. ஆனா வண்டியோட நம்பர் பாத்தீங்களா? அது ஆல் 8 ஃபேன்சி நம்பர். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் டாப் அண்ட் மாடல் டீசல் வெஹிக்கிள் 120 ஓடி இருக்கு. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும், இன்டீரியருமே சூப்பரா இருக்கும். ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும். வண்டியில எடுத்தா இந்த வேலையும் சேர்த்து தேவையில்லைண்ணே. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 450 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் 450 ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணே. 450. லோ பட்ஜெட்ண்ணே. 2011 மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்பார்க்ண்ணே. இது ஒரு 125 வந்தா கொடுத்துடலாண்ணே. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிண்ணே. ஓகே. ஸ்பார்க். ஆமா. லோ பட்ஜெட். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் யாருக்கு வேணா செட் ஆகும். இந்த வெய்ய காலத்துக்குலாம் என்னால 2 வீலர்ல போக முடியாது நினைக்கிறவங்க இதை எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கலாம். வண்டியில இப்போ எல்லாருமே வந்து குடும்பத்துல வந்து வெயில்ல புள்ளையில கூட்டிட்டு போறதுக்கு சிரமப்படுறாங்க. ஒரு ரூபா 1.25 ரூபாங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம ஃபேமிலிக்காண்டி. அதனால இதெல்லாம் எடுத்துட்டு ஓட்டிட்டு போலாம். பெரிய செலவு வைக்காது. பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டி செலவு வைக்காது. வண்டி போலானே. நெக்ஸ்ட் பாக்குறது மாருதி செலிரியோன VXi ஆட்டோமேட்டிக்ண்ணே. 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. வண்டியில 4 டயர் புதுசா, அவுட்லுக் சூப்பரா இருக்கும். எந்த டென்ட் ஸ்கிராச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குண்ணே. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 290 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2000 ரூபா லோன் கிடைக்கும் ஈஸியா. 2,90,000 கேக்குறீங்க. ஆமா. 2015 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசு போட்டிருக்கீங்க. கான்டினென்டல் போட்டிருக்கீங்க. ஆமா. 4 டயருமே அந்த ஒரு வண்டியோட இதே தனியா தெரியும். ஒரு ரோட்ல நிக்கிறப்ப மத்த வண்டியோட இது ஹைட்டா தெரியுது. அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கேன். ஷாக்அப்ஸும் புதுசு மாத்திட்டாங்க. 4 டயருமே கான்டினென்டல் டயர் சைஸ் கொஞ்சம் மாத்தி போட்டுருக்காங்க, ஹைட்டா தெரியும். ஓகே. அதனால வண்டி ஒரு மத்த செலிரியோட கம்பேர் பண்றோம் ஹைட்டா தான் இருக்கு. பெரிய காரா தெரியுது. ஆமா. 290 பட்ஜெட் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. ஓகே. நம்ம அடுத்து ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு மஹேந்திரால KUV 100ண்ணே. இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள்ண்ணே. வண்டியோட நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான். ஆமா. அதுவும் டீசல் வண்டியானே. டீசல் தானே. டீசலா? ஆமா. நல்ல மைலேஜ் கொடுக்குதுண்ணே. மஹேந்திரா KUV இவ்வளவு மைலேஜ் ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. 25 கொடுக்குதுண்ணே. மைலேஜ் கொடுக்கும். இது நல்ல வண்டிண்ணே. நிறைய பேருக்கு தெரியாது. டீசல் வச்சிருக்கோம். ஆமா. அதே மாதிரி முன்னாடி ரோல 3 பேர் உட்காரலாம் போல. ஆமா. உள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இருக்கு. முன்னாடி 3 பேர் உட்காரலாம். கம்ஃபர்டபுளா இருக்கு. சீட்டே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம அந்த மாடல் வெளியில இருக்கிறதுல ஏதோ ஒரு முட்டை ஷேப்ல இருக்குன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஆனா இதை வச்சிருந்தவங்க யாரும் விக்கிறது இல்ல. 30 கொடுக்குதுன்னா யாரு கொடுப்பா? தாராளமா மைலேஜ் கொடுக்குது. ஆனா அதே மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அது. ஆமா. ரிவர்ஸ் கேமரா வந்துருது, வாய்ஸ் மெயில் வந்துருது. ஓகே. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. 15 இன்ச் அலாய் வீல் போட்டிருக்காங்க. கம்பெனிலே வர்றதுதான் மேண்டேட்டரி. அதனால ஒரு ஃபியூவல்ல ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஆமா. வருஷத்துக்கு யூசேஜ் பர்சனா இருந்தா வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் மிச்சமாகும். ஆனா இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 17 மாடல் 20 ரிஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள் K8 டாப் அண்ட் மாடல் தான். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 350 கோட் பண்றோம். லோன் வந்து ஒரு 2000 ரூபாய் லோன் கிடைக்கும். ஓகே. 350 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு நிசான் டெரானோண்ணே. ஆமா. வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர் 4050 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். எங்களுக்கு TN 28 நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். எங்களுக்கு லோக்கல் இது. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டெரானோண்ணே. 1,25,000 ஓடி இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்கும்ண்ணே. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். 85 PS இன்ஜின். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துரும். ஆனா சாரி மாத்தி சொல்லிட்டேன். இந்த வண்டி 110 PS 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துரும். ஆமா. அந்த வண்டி பார்த்த வண்டி தான் 5 ஸ்பீடு. இது
6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 110 PS இன்ஜின். ஓகே. வண்டி ஓட்ட சூப்பரா இருக்கும், எந்த ஒர்க்கும் கிடையாது. 110 PS னா கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். பவர் அதிகமா இருக்கும், டார்க் ஒரு 140 தான் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆமா. ஹைவேஸ்க்கு ஓட்ட நல்ல வண்டி. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4 லட்சம் ரூபா கோட் பண்றோம். 15 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி நல்லா இருக்கும். 110 PS 4 லட்சம் ரூபா கோட் பண்றேன். ஓகேண்ணே. லோன் வந்து ஒரு 3 ரூபா டு 3000 ரூபா கிடைக்கும் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு ஆமா, 3 ரூபா டு 3000 ரூபா லோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் டஸ்டர் 2015 மாடல், செகண்ட் ஓனர், RXL. இது 5 ஸ்பீட் தான், 85 PS. இது 5 ஸ்பீட், நல்ல மைலேஜ் கொடுக்கும். 20-22 ஈஸியா கொடுக்கும். ஆமா, வண்டி நல்லா இருக்குண்ணே. பிளாக் கலர் டஸ்டரா இருந்தாலும் அந்த ஒரு லுக் வைஸ் தோரணெல்லாம் சூப்பரா இருக்கு. விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும். வண்டியில எந்த வேலையும் கிடையாது, மைலேஜ் நல்லா கொடுக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3,90,000 ரூபாய் கோட் பண்றேன். ஓகேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 3000 ரூபாய் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஒரு 350 லோனே கிடைக்கும். 2015 மாடல், 2 ஓனர், டஸ்டர், கிலோமீட்டர் 150 சம்திங் ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனா அடுத்தும் டஸ்டர் தானே. டஸ்டரா வந்து விதமான டஸ்டர் டெரனோ. ஓகேண்ணே. ஆனா இது 2017 மாடல், 3 ஓனர், ஆட்டோமேட்டிக், டீசல். வண்டியோட மைனஸ் 3 ஓனர்ன்றதுதான், மத்தபடி வண்டி தோரணம் சூப்பரா இருக்கும். வண்டி நம்பருமே பாருங்களேன், 7484. வண்டி நம்பர் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டவே சூப்பரா இருக்குண்ணே. இந்த செக்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது ரேர் தான். சேம் AMT கியர் பாக்ஸ் தான் வரும், ஆனா டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பான். உங்களுக்கு பிக்கப்லாம் சூப்பரா இருக்கும். 2017 மாடல், 3rd ஓனர், டீசல், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றேன். ஒரு 3000 ரூபாய் லோனே கிடைக்கும், வண்டி தரேன். ஓகே. ஒரு சின்ன அமௌண்ட் கையில கொடுத்தீங்கன்னா போதும், எடுத்துக்கலாம் அந்த வண்டி. அந்த வண்டியெல்லாம் நான்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான்லாம் கண்ண மூடி எடுப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த வண்டி ஒரு ஓனர் இருந்தா 5 லட்சம் ரூபாய் மார்க்கெட்னே. ஆமா, 5 லட்சம் ரூபாய் ஈஸியா சொல்லுவாங்க. நம்ம கேட்கற விலை 390 கேட்கறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓனர்ஷிப் 390ங்கிறது பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஆமா, அடுத்த வண்டி போறோம். போலாம். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு லோ பட்ஜெட் தானே. நம்ம பாக்குறது எல்லாமே ஓரளவுக்கு லோ பட்ஜெட் வண்டி தான் பாப்போம். இது மூணுமே லோ பட்ஜெட் தான். இது மூணுமே இல்ல, இது சுத்திலுமே லோ பட்ஜெட் தான், இந்த இது ஃபுல்லாவே. ஓகே. ஆமா, சரிண்ணே. எங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் தர மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் வண்டி ஆஃபர் விலையில சொல்லிடவா? சொல்லுங்க. ரிட்ஸ் 11 மாடல், சாரி 12 மாடல், 3 ஓனர், எங்கேயுமே கிடைக்காது. 140, 1,40,000. இன்ஜின் டீசல் இன்ஜின் தான், இன்ஜின் சூப்பரா இருக்கும். டீசல் இன்ஜின் நெருக்கி 20-25 கொடுக்கும். 20க்கு மேலதான் மைலேஜ் கொடுக்கும். 2012 மாடல், 3 ஓனர். வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னு, வேலை இருக்கனாலதான் விலை கம்மியா சொல்லியிருக்கேன். ஓகே. ஆமா, 140 கிடைக்கும். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துலாம், பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு i10 13 மாடல், ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம விலை பிக்சடா ஒரு விலை சொல்லிடலானே, 2,35,000 ரூபாய் அந்த வண்டி கொடுக்கலானே. 2,35,000 பிக்சட் பிரைஸ், லோன் ஃபுல் லோன் கிடைக்கும். இது எப்படி இருக்கு அவுட்லுக், இன்டீரியர்லாம்? ஆனா சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா, மத்தபடி வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. ஓகேண்ணா. இவங்க ஐகான். ஆனா ஐகான் வந்து 2005 மாடல்னு 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். FC லைவ்ல தான் இருக்கு. ஓகே. 2005 1 ரூபா கேக்குறாங்கண்ணே. ஓகேண்ணே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செலீரியோண்ணே, 2019 மாடல், LPG பிளஸ் பெட்ரோல்ண்ணே. 4 டயருமே வண்டியில புதுசு. வண்டியில எந்த வேலையும் கிடையாது, AC ஒர்க்கிங், LPGல நல்ல மைலேஜ் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 325 கோட் பண்றோம். ஓகே. நேர்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே. சிங்கிள் ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும். டயர் பேண்ட் புதுசு. ஆமாண்ணே, 4 டயருமே ஓரளவுக்கு புதுசு தான். 325 ஒரு 2000 ரூபாய் லோன் கிடைக்கும் ஈஸியா. ஓகே. 19 மாடல், 2 ஓனர்ண்ணே. செலீரியோ. தெரியாத ஆளுங்க யார் வேணாலும் எடுக்கலாம். ஆமா, மோட்டாரை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு வண்டி அனுபவம் கிடையாதுன்னா வண்டி வேணும் எடுங்க. சுசுகில இதெல்லாம் ஒரு நல்ல எந்த மெக்கானிக் சரி பண்ணி கொடுக்கும். ஆமா, மெக்கானிசம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அது வராது, வந்துச்சுனாலும் 1000, 2000, 5000 ரூபாய்க்கு மேல ஸ்பேர் இதுக்கு போவாது, பெருசா இருக்காது. ஒரு பெட்ரோல் தானே. இது Ford Figo பெட்ரோல்ண்ணே. 2010 மாடல், 3rd ஓனர். FC 5 இயர்ஸ் இருக்கு. 2030 வரைக்கும் FC இருக்கு. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ், இது வந்து ஜெட்டக்ஸ் ஐ. அப்ப வந்தப்ப இது ஒரு டாப் அண்ட். ஆமா, 12க்கு மேலதான் டைட்டானியம் விட்டாங்க. ஓகே. இது வந்து ஜெட்டக்ஸ் ஐ. வண்டியில பேக் வைப்பர் எல்லாம் வந்துரும். டயர் பாயிண்ட்டுமே ஒரு 80% 90% இருக்கும். பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 120 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 1,20,000 கோட் பண்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் இல்ல, AC ஒர்க்கிங் தான். அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு நிலவரத்துக்கு ஒரு 2 வீலர் எடுக்கணும், 2 வீலர்ல போக கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி வண்டிங்க லோ பட்ஜெட்டா எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருமா? ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஆல்டோ கேட்டேண்ணே. இது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானே. 12 மாடல், 2 ஓனர், பெட்ரோல்ண்ணே. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 175 கோட் பண்றாங்க. வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன்.
வண்டி எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்கும்ண்ணே, வண்டி நல்லா இருக்கும், ஓட்ட நல்லா இருக்கும், பாடியுமே நல்லா இருக்கும். 12 2 ஓனர். 12 2 ஓனர்ண்ணே. 1,70,000. ஆமா 1,70,000 கேக்குறாங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கானே? எல்லாமே ஒர்க்கிங் தானே. ஓகே, நல்லா இருக்குண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் இல்ல. 1,75 சொல்றாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரலாண்ணே. அப்ப நானும் சில இதுல வந்து இதே ரப்பிம்பாலி சொல்லிட்டு சில டீலர்கிட்ட நான் வண்டி கேட்பேன் கஸ்டமருக்கு. 2 ரூபாய்க்கு குறைஞ்சு சொன்னது இல்ல. இந்த வண்டியா 11. சரிங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இதை மட்டும் கேட்டு. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டா இயான். ஓகே. 2016 மாடல் 2 ஓனர்ண்ணே, எல்பிஜியோட இருக்கு. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். 2,25 சொல்றாங்கண்ணே, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். 2016 மாடல் 2 ஓனர், எல்பிஜி பிளஸ் பெட்ரோல். 2,500 ரூபா சொல்றாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாம். ஸ்மூத்தா இருக்குண்ணே டோர்லாம். ஆமா, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றேன். நல்லா இருக்கும். கம்பெனி ஃபிட்டிங்ஸ். ஆமாண்ணே, கம்பெனி ஃபிட்டிங் தான். ஏசி ஒர்க்கிங்ண்ணே, வண்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணே, டோர் ஓப்பனிங்லாம் ஸ்மூத்தா லாக் ஆகுது. ஓகேண்ணே, என்னென்ன ஃபைனல் கேக்குறீங்க? ஆனா 2,25 சொல்றாங்க, நேர்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாண்ணே. 2,25 ரூபா, 2 ரூபாய்க்கு மேலதான் ஆகும். ஆமா, 2 ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே பண்ணி கொடுங்க. எங்களை மாதிரியான சின்ன பட்ஜெட் கார்கள் வாங்க. ஆனா அடுத்துண்ணே நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஆல்டோ 800. 2020 மாடல்ண்ணே. வண்டியோட பிளஸ் பாத்தீங்கன்னா வெறும் 25,000 தானே ஓடி இருக்கு. ஓகே. 20 மாடல் 2 ஓனர் பெட்ரோல்ண்ணே. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. எந்த சில்வர் கலர். ஆமா, ஏபிஎஸ் வந்துரும், ஏர் பேக் வந்துரும். வெறும் 25,000 ஒன்ன வண்டி தானே, பெருசா எதுவும் வேலை இருக்காதுண்ணே வண்டியில. ஆனா இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 3,20 கோட் பண்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஒரு 2,000 ரூபா 2,300 ரூபா லோனே ஈஸியா கிடைக்கும். ஓகே. 20 மாடல் 2 ஓனர். எவ்வளவு கேட்டீங்க? 20 மாடலுக்கு 3,20. 3,20. வண்டி கிலோமீட்டர் பிளஸ். லேட்டஸ்ட் மாடல்லாம் ரேட் குறைவா இருக்கு, ஓல்டு மாடல்லாம் ரேட் கூட போகுது. என்னன்னு தெரியலண்ணே, அது கோல்டுக்கும் அந்த வேலை தான். நம்ம மார்க்கெட்ல விக்கிறதா நம்ம சொல்ல முடியும், நம்ம என்ன பண்றது. ஓகே, நம்மளுக்கு கம்மியா கிடைச்சா ஓகே. ஹோண்டா அமேஸ் டீசலானே? ஆமாண்ணே, டீசல்ண்ணே. வண்டி தரமா இருக்குண்ணே. இப்ப போன வீடியோ எல்லாம் கொஞ்சம் டென்ட் ஸ்கிராட்ச் எல்லாம் இருந்துச்சு, லெஃப்ட் சைடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமரே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. கொடுத்துட்டா வியாபாரமாச்சும் ஆகும். ஆமாண்ணே, 17 மாடல்ண்ணே, 2 ஓனர் டீசல்ண்ணே. வண்டி இப்ப தரமா இருக்கு, எந்த வேலையும் கிடையாது. ஆனா 17 மாடல் 2 ஓனர் டீசல், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துடும். மைலேஜ் தானே, அமேசா பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான். 25 ஈஸியா கொடுக்குற வண்டி இதெல்லாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4 லட்சம் ரூபா கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3,000 ரூபா லோன் கிடைக்குண்ணே. 3,50 லோன் கிடைக்கும். 4 லட்சம் ரூபா கேக்குறீங்க. மைலேஜ் எதுவுமே 20 25 கொடுக்கும்ல? அதெல்லாம் தாராளமா கொடுக்கும். 2017 மாடல் 2 ஓனர் எஸ்வி டைப் டீசல் வண்டி. 4 ரூபா சொல்றாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். பிக்சர் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி வாங்க. ஃபைனான்ஸ் எவ்வளவு கிடைக்குது? 3,000 ரூபா கிடைக்கும். ஓகே. என்ன செம்ம ராயலா இருக்குண்ணே வண்டி. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு கிராண்ட் ஐட்டன் நியாஸ்ண்ணே. ஆனா இந்த வண்டியோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டியும் இல்ல, பொதுவாகவே இந்த ஹுண்டா இப்ப சுசுகி எல்லாம் சிஎன்ஜி விடுறான்ல, ஆமா, அட்டகாசமான மைலேஜ். ஆமா, ஒரு 700 ரூபா இன்னைக்கு டேங்க் ஃபில் பண்ண அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 ஈஸியா ஓடுதுண்ணே. ஆமா, 700 ரூபாய்க்கு 250 கிலோமீட்டர் ஓடின வண்டினா சிஎன்ஜி மட்டும் தான் போல. நல்ல எஃபிஷியன்சி, ஃபியூல் எஃபிஷியன்சியான வண்டிண்ணே. ஆமா. சரி, இது என்ன மாடல்? இது வந்து 22 மாடல்ண்ணே. ஓகே. சிங்கிள் ஓனர் தான். வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கும். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே. டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ், ஆட்டோ கிளைமேட் ஏசி எல்லாமே வந்துடும். ரியர் ஏசி வந்துடும். சொல்ல போனா இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான். இது சிஎன்ஜி? ஆமா, சிஎன்ஜி கம்பெனி ஃபிட்டிங்ண்ணே. ஓகே. ஆமா, வெளி என்டாஸ்மெண்ட், வெளி டேங்க் கூட ஒரு அந்த பிக்கப் லாக் இருக்கு. இது எந்த லாகுமே இல்ல. ஓகே. கம்பெனி ஃபிட்டிங்கிறதுனால நல்லா இருக்கு வண்டி ஓட்ட. ஆனா அந்த ஃபேமிலிக்கு எனக்கு மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இதை யோசிக்காம எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அதான் சொல்றேன், இன்னைக்கு 700 ரூபா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 250 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி எந்த வண்டியுமே இல்ல. ஆமா, சிஎன்ஜி நல்ல மைலேஜ் கொடுக்குது. அதே மாதிரி ஓட்டுறதுக்கும் அந்த ஒரு பிக்கப் லாக், ஏசி போட்டா டவுன் ஆகுறது பிக்கப், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த வண்டியோட பிளஸ் சொல்லியாச்சு, இன்னொரு பிளஸ் சொல்லிடவா? சொல்லுங்க. 22 மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி பார்த்தாலும் 5 ரூபாய்க்கு கீழே வண்டியே இருக்காது. ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க எங்க தேனாலும் வண்டி கிடைக்காது. அது சிஎன்ஜி வண்டி கிடைக்காது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4,75 கோட் பண்றோம். 4,75 தான். அதையும் குறைச்சு கொடுக்கலானே. லோன் வந்து ஃபுல் லோன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. ஃபுல் லோனுக்கு மேல ஒரு 20-30 ரூபா கையில காசே வாங்கி கொடுத்துடலாம். 5 லட்சம் ரூபா லோன் ஆகும் இந்த வண்டிக்கு. ஓகே, சூப்பர். நல்லா இருக்கும்னா 5 லட்சம் ரூபா லோனே ஆகும் இந்த வண்டிக்கு. இது யாரா இருந்தாலும் எடுக்கலாம், அந்த வண்டி தாராளமா எடுக்கலாம், யோசிக்கவே தேவையில்லை. வண்டியில எந்த வேலையுமே இல்ல, ஏசி எல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகேண்ணே, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த வண்டி போயிருமா? போலாம். ஆமாண்ணே, படா தோஸ்த் லேட்டஸ்ட் 22 மாடல்ண்ணே. கிலோமீட்டர் 50-60 ஓடி இருக்குண்ணே. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து
ஒரு 780 கொடுத்துடலாண்ணே இந்த வண்டியா. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து 750. 780 7,80,000. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானே இது. ஓகே 2000 கமிஷன் பேசிஸ்ல தான் வியாபாரம். 22 மாடல்ண்ணே. ஓகே ஒரு ஓனர் தான், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 780ண்ணே. ஓகேண்ணே. ஆமா, யாரா இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும். கங்கா கார்ஸ் முசிறி. ஆமா, முசிறி எங்க இருக்கு கூட திருச்சி பக்கத்துல இருக்கு. ஆமா, முசிறி கூகுள் மேப்ல போட்டு பாரு, அது வரும். ஓகே சரி, அதோட இந்த பட்ஜெட் இந்த TN 45 மாதிரி அதோடைய விலையை சொல்லிக்கலாம்ல? என்ன விலை? TN 45 5 கட் பண்ணிருங்க. 40,000 இந்த வண்டி. 40,000 தான். 5 மாடல்னு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, முடிஞ்சிருச்சு. 40,000 ரூபாய். ஓட்டி கத்துக்கணும்னு நினைச்சு எடுத்து ஓட்டலாம். அது ஸ்கிராப்புக்கு 55 ரூபாய்க்கு போகும். அதான் ஓட்டி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து ஓட்டலாம். வண்டி கொஞ்சம் ஆவரேஜ் தான். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கும். இன்ஜின் ரன்னிங் தான். அதெல்லாம் இன்ஜின் சூப்பரா இருக்கும். 1.3 ஃபிளார் இன்ஜின் நல்லா இருக்கும். ஓகே, திறந்தா இருக்கு இல்லண்ணே. இன்டீரியருமே டீசெண்டா தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல. 40 ரூபாய்க்கு தகுந்த வண்டிண்ணே. ஆமா, 40 ரூபாய்க்குலாம் போதும். அதான் நீங்க சொல்ற மாதிரி ஓட்டிக்கு பழகணும். ஏதாவது செலவுங்களாம் இந்த ரஃப் யூஸுக்கு எதுக்காச்சும் பயன்படுத்துவா. செலவு இந்த மீன் எடுத்துக்கும் போது நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல பர்பஸ். அது நெக்ஸ்ட் ஒரு ஃபியாட்ல லீனியாண்ணே. இந்த வண்டி 14 மாடல்ண்ணே. ஒரு 1 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. டீசல் வண்டி கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். 14 2 ஓனர், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆமா, ஓகே. இன்ஜின் ஓகேவா இருக்கும். பாடி இந்த சின்ன வேலைகள் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, ஓகே. லீனியா ரொம்ப நன்றி. இந்த வெயில்லயும் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கீங்க. அண்ணா அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு தேவை எங்களுக்கு நல்ல காரு, ரேட்டு கம்மியா கிடைக்கணும், நம்பிக்கை கிடைக்கணும். கண்டிப்பானே. இப்போ இங்க பாருங்க, வண்டியில முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். மோட்டார்னா சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. ஆமா ஆமா, ஒரு சில வண்டிகள் நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சில நமக்கே தெரியாத விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆமா, மோட்டார்ல அது சகஜம் தான், அது ஏத்துக்க கூடியதுதான். அதே போல ஓரளவுக்கு மெக்கானிசம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு சில வண்டியில மட்டும் சின்ன வேலைகள் இருக்கும் மெக்கானிசத்துல. சொல்லியே தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். மெக்கானிசம் மற்றபடி 100% நம்பி எடுக்கலாம். இன்ஜின் நல்லா இருக்கும் எங்கிட்ட வண்டி. ஆமாண்ணே. அதே போல இந்த வாட்டி ஓரளவுக்கு எல்லா வண்டியுமே கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு விலை குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். ஒரு சில வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதில் குறைக்க முடியாது. ஒரு 10 ரூபா 5 ரூபா டிஃப்ரெண்ட்ல தான் கொடுக்க முடியும். ஒரு சில வண்டி நெகோசியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியே பேசியிருப்போம். அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். எப்பயும் போல ஆதரவு தாங்க. கங்கா கார்ஸ் முசிறி. ஓகேண்ணே, நன்றிண்ணே. ஓகேங்க, கார்களுடைய லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அண்ணனுடைய ஸ்பீச்சும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி நல்ல கார்களை தேடி இந்த வெற்றி சுட பயணிக்கிற அந்த வெயிலில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கார்கள் வேணும்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு போகும்போது ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.